ஹே ஹேட் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டுருக்கிறது டைனமைட் டீன்ஸ். நாங்க சிட்டி. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். அண்ட் லாஸ்ட் எபிசோடில் நான் எதோட முடிச்சிருந்தேன்னா, நீங்களும் ஹாங்கும் அந்த மொட்டை மாடியில் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நீங்களும் ஹாங்கும் எந்த ஒரு தப்பு பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. எல்லா தப்பையும் உங்களோட டேட் தான் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அந்த விஷயம் அப்போ தான் உங்களுக்கு 2 பேருக்குமே ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். அட் சேம் டைம் ஜிம்மியும் இங்கே பேசுறது அப்படியே ஒட்டு கேட்டு இருந்திருப்பார் இல்லையா? அப்போவும் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் அவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கல. உங்களோட அப்பா ஃபோர்ஸ் பண்ணாருங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்குமே புரிஞ்சிருந்திருக்கும். ஸோ நான் அதோட அந்த எபிசோட் அப்படியே ஒரு மாதிரி முடிச்சிருந்திருப்பேன். ஸோ வாங்க நம்ம இப்போது அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமோட ஸ்டார்டிங்லேயே இப்போது ஜிம்மின் தான் ஹியோனை கூட்டிகிட்டு இப்போது ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. அதாவது அந்த குழந்தை யாரோடதுன்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்காக இவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. இப்போது அங்கே இருக்கிறவங்களும் இவனுக்கு ஒரு மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ரிசல்ட்காக 2 பேருமே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப தள்ளி தான் இருக்காங்க. பிகாஸ் ஜிம்மின் அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா இவனை இப்போ சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. அவளை இப்போ மொத்தமாக ஒரு வெறுத்து ஒதுக்கிட்டாரு. ஒரு காலத்தில் எப்படி உங்களை அந்த யோனுக்காக வெறுத்து ஒதுக்குனாரோ, இப்போ அதே மாதிரி அந்த யோனை உங்களுக்காக வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ யோனுக்குமே ஜிமின் இந்த மாதிரி பண்ணுறது அவளுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் எவ்வளவு குழப்பத்தையும் உண்டாக்குனது அவள் ஜிமின் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தானே. ஸோ இப்போ அதெல்லாமே இப்போ அவளுக்கு ஒரு மாதிரி எவஸ்டாக முடிஞ்சதுனால அவளுமே இப்போது அதை நினச்சி ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் யோன் இப்போ கூட ஜிமின் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவள் கூட சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அவள் திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்படி அவங்க 2 பேரும் அந்த கரோடையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டாக ரிசல்ட்டும் வந்துடுது. அதை ஒரு நர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த ரிசல்ட் வந்ததும் ஜிமின் தான் இப்போ வேகமாக போய் அந்த கவரை வாங்கி அதுக்குள்ளே இருக்க பேப்பர் அப்படியே ஒரு மாதிரி வேகமாக பிரித்து படித்து பார்க்குறாரு. அப்படி அவருக்கு படித்து பார்க்கும்போது இப்போ பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. பிகாஸ் அந்த குழந்த ஜிமினோட தான் அப்படிங்கிற மாதிரி அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை வந்திருக்கும். அதை பார்த்ததுமே இப்போ ஜிம்மினுக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. பிகாஸ் அவர் என்ன நினச்சாருன்னா, கண்டிப்பாக இந்த குழந்தை நம்மளோட தான் இருக்காது. ஸோ அதனாலேயே இவளை நம்மளை விட்டு போக சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது அவர் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்போது ஜிம்மின் திங்க் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ அதனால் இப்போ ஜிம்மின்மே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு அந்த பேப்பரை பார்த்துட்டு. இப்போ யோனும் ஜிம்மின் அந்த மாதிரி அந்த பேப்பரை பார்த்துட்டு யோசிக்கிறத அவளுமே அதே இடத்துல அப்படியே அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜிம்மின் தான் அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நர்ஸ் கிட்ட இப்போ சிஸ்டர், நான் இப்போது டாக்டரை மீட் பண்ணலாமா, நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆ, மீட் பண்ணலாம் சார். என்ன விஷயமா பார்க்கணும்? அது இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும், அதுக்காக தான் நான் அவரை மீட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போது யோனும் அபார்ஷன் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவளுக்கு இப்போ பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஸோ அதனாலே இப்போ அவளும் ஜிம்மின் என்ன சொல்கிறீங்க, எதுக்காக குழந்தைய கலக்கணும்னு சொல்கிறீங்க, என்னாச்சு ஜிம்மின், எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அவளும் கேட்குறா. ஏய் தள்ளிப்போடி, என் கிட்ட நிற்கிறதுக்கு கூட உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இல்லை ஜிம்மின், அது எதுக்காக நீங்கள் இப்போது இந்த குழந்தைய கலக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொன்னேன்ல, இது உங்களோட குழந்தை தான் ஜிம்மின், என்னை நம்புங்க ப்ளீஸ். அதைத்தான் நானும் சொல்கிறேன், இது என் குழந்தை தான். ஸோ அதனால் அந்த குழந்தைய கழிச்சிடு. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என் குழந்தை உன் வயிற்றில் வளரக்கூடாது. ஆ, ஏன் ஜிம்மின் இப்படி பேசுகிறீங்க? நான் பண்ண தப்புக்கு இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ப்ளீஸ் ஜிம்மின், வேண்டாம், இது குழந்தைய கலைக்க வேண்டாம் ஜிம்மின். நான் நான் சொல்கிறது கேளுங்க. நான் அன்றைக்கி உங்களுக்கு பண்ணது துரோகம் தான், அது எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக என்னை குழந்தைய
கலக்கிறதெல்லாம் வேணாம் ஜிமின். ப்ளீஸ் ஜிமின். நீங்கள் எனக்கு கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையாக இருக்கேன் எப்பவுமே. என்ன நம்புங்க ஜிமின். ப்ளீஸ் ஜிமின். குழந்தைய கலைக்க மட்டும் வேண்டாம். ஹேய் சி வாய மூடு. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பா கேட்குற. மன்னிக்கக்கூடிய காரியத்தையாடி நீ பண்ணியிருக்க. மானங்கிட்ட ஜென்மமே. சே இன்னும் போய் அதெல்லாம் விடு. இப்போ ஒழுங்கு மரியாதையா உன் வயிற்றுல வளர்ற அந்த குழந்தைய கொலைச்சிடு. அதுதான் உனக்கு நல்லது, புரியுதா? அப்படிங்க மாதிரி இப்போ அவருமே ஒரு மாதிரி மிரட்டுறாரு. இப்போ இவனும் அதை கேட்டுட்டு ஜிமின் இல்லை ஜிமின், வேண்டாம் ஜிமின். நான் இந்த குழந்தைய கலைக்க விரும்பல. இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் ஜிமின். இந்த குழந்தைய கலைக்க மட்டும் சொல்லாதீங்க. அதை என்னால் பண்ண முடியாது ஜிமின். என்னடி பண்ண முடியாது? ஆ என்ன பண்ண முடியாது? நீ பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம்லாம் உன்னை சும்மாலாம் விட்டு வைக்க முடியாது. நர்ஸ் டாக்டர் இப்போ உள்ளே இருக்காரா? அப்படிங்க இப்போ ஜிமினுமே அந்த நர்ஸை பார்த்து கேட்குறாங்க. இப்போது ஜூன் சடனாக ஜிமினோட காலையே அப்படியே விழுந்துடுறா. விழுந்துட்டு ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், வேணாம் ஜிமின். இது குழந்தைய கலைக்க வேண்டாம் ஜிமின். என்னை மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது உங்களுக்கு பெரிய துரோகம் தான். அதுக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது தான். இருந்தாலும் இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த குழந்தைய மட்டும் மன்னிச்சு விட்டுடுங்களேன். இந்த குழந்தை உங்களோட தானே. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நீங்கள் இந்த குழந்தைக்கு சேர்த்து தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ப்ளீஸ் ஜிமின். வேணாம் ஜிமின். நான் இந்த குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டுங்க ஜிமின். அப்படிங்க மாதிரி இப்போ அவர் காலில் விழுந்து கெஞ்சிரா. இப்போ ஜிம்மினும் அதை பார்த்துட்டு என்ன சொன்ன? இந்த குழந்தைய நீ பெற்றுக்க போறியா? உனக்கு எவ்வளோ தைரியம்டி? ஆ உன்ன மாதிரி ஒருத்தியெல்லாம் என் குழந்தைக்கு அம்மாவா இருக்கவே முடியாது. எப்பவும் உனக்கு அந்த தகுதியும் கிடையாது. என் குழந்தைக்கு அம்மானு ஒருத்தி இருந்தா அது என்னோட வாயின் மட்டும்தான். அவள் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. ஸோ அதனால் நீ இந்த குழந்தைய கொலைச்சி தான் ஆகணும். அப்படிங்க மாதிரி இப்போ அவருமே கோவப்பட்டு பேசுகிறாரு. இப்போ இவனும் அதை கேட்டுட்டு அழுதுகிட்டே இல்லை ஜிமின், வேண்டாம். குழந்தைய கலைக்க வேண்டாம் ஜிமின். ப்ளீஸ் ஜிமின். அட்லீஸ்ட் என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி தனியாவது விட்டுருங்க. நான் உங்களை விட்டு விலகி போய் நானே இந்த தனியாக இந்த குழந்தைய பெற்றுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வந்து நான் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு இந்த குழந்தைய மட்டும் எனக்கு உயிரோட கொடுத்துருங்க ஜிமின். நான் உங்களை விட்டு விலகி போயிடுறேன். அப்படிங்க மாதிரி இப்போ அவனும் கேட்குறா. எது குழந்தைய உங்ககிட்ட உயிரோட கொடுக்குறதா? ஆ இது நல்ல கதையாக இருக்கே. உன்னை இப்படியே விட்டதுக்கப்புறம் நீ கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு திரும்பவும் என்கிட்ட வந்து நீங்கள் தானே இந்த குழந்தைக்கு அப்பா, ஸோ நீங்கள் தான் எங்களை பார்த்துக்கணும் அப்படிங்க மாதிரி வந்து நிற்கலான்னு பிளான் பண்ணுறியா? அது ஒரு நாளும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தை உயிரோட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய வயனும் என்கிட்ட திரும்பி வரமாட்டான். அவன் என்கிட்ட திரும்பி வரத்துக்கு இந்த குழந்தை ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஸோ மரியாதையை நான் சொல்கிறது கேளு. ஒழுங்கு மாதிரியே போய் இப்போ நீ அபார்ஷன் பண்ணிக்கிற. அப்படி இல்லைன்னா உன்னை சின்ன பொண்ணுங்கன்னு எனக்கே தெரியாது. அப்படிங்க மாதிரி இப்போது அவர் மிரட்டிட்டு இப்போ அந்த யானை பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு இப்போ ஜிமினும் அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ இங்கே யோன் தான் ஜிமின் இப்படி சொல்லிட்டு போனதை நினச்சி ஒரு மாதிரி அப்படியே கஷ்டப்பட்டு அழுகுறா. பிகாஸ் அவளுக்கு இந்த குழந்தைய கலைக்கிறதுல விருப்பமே இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ ஜிமின் இப்போது ஸ்ட்ரிக்டாக அந்த குழந்தைய கலைச்சி தான் ஆகணும்னு சொன்னதுனால இப்போ அவளுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி முடிச்சிட்ருக்கா. ஸோ இங்கே நடந்தது எல்லாத்தையுமே அங்கே ஒரு நர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுமே வந்து நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறத. இப்போ அவங்களுமே வந்து யோனை ஒரு மாதிரி பாவமாக தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மின்னு அந்த டாக்டர் ரூமுக்கு வந்திருப்பார் இல்லையா, இப்போ அந்த டாக்டர்கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு. டாக்டர் எப்படியாவது ப்ளீஸ் தயவு செஞ்சு யோன் வயத்தில் இருக்க குழந்தைய கொஞ்சம் கலைக்க முடியுமா அப்படிங்க மாதிரி இப்போ அவரும் கேட்குறாரு.
அதை கேட்டுட்டு இப்போ டாக்டரும், மிஸ்டர் பார்க் ஜிமின், ஹை சீரியஸ்? நீங்கள் சேனனோட தான் பேசுகிறீங்களா? எதுக்காக இப்போது அந்த குழந்தைய கலைக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படிங்க மாதிரி இப்போ அவரும் கேட்குறாரு. ஆ டாக்டர், அது அது ஒன்றும் இல்லை டாக்டர். ஆக்சுவலி நானும் இவனும் இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சதுக்கப்புறமா குழந்தை பெற்றுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்குள்ளேயே இப்படி நடந்துருச்சு. ஸோ அதனால தான் டாக்டர், இப்போதைக்கு எங்களுக்கு குழந்தையெல்லாம் எதுவும் வேண்டாம். நாங்கள் அதுக்கப்புறமா பிளான் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்போது அந்த குழந்தைய கலைக்க சொல்லி கேட்குறேன். அப்படிங்க மாதிரி இப்போ அவரும் பதில் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இப்போ அந்த டாக்டரும், என்ன ஜிமின், உங்களுக்கு குழந்தைய கலைக்கிறதுனா அவ்வளோ சாதாரண விஷயமா தெரியுதா? அது எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான ஸ்டேஜை உருவாக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதனால் ஃப்யூச்சரில் இவனுக்கு குழந்தை பிறக்காம கூட போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே நான் உங்ககிட்ட சொன்னேன், இவன் ரொம்ப வீக்காக இருக்கா, அவளோட கர்ப்பப்பையும் ஒரு மாதிரி வீக்காக தான் இருக்குன்னு சொன்னேனா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அன்றைக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் அபார்ஷன் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போது திரும்பவும் வந்து அபார்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவரும் பிடிச்சி திட்டுறாரு. இப்போ ஜிம்மினும் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே அபார்ஷன் பண்ண வந்ததை அப்படியே ஒரு மாதிரி நினச்சி பார்க்குறாரு. பிகாஸ் அப்போ தான் நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்க. ஒரு நாள் நீங்களும் வந்து உங்களோட செக்கப்புக்காக உங்களோட ஹாஸ்பிட்டல் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ தான் நீங்கள் இவனை பார்த்துருந்துருப்பீங்க. இவனும் அந்த டாக்டரோட ரூம் விட்டு வெளியே வரும்போது ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே வெளியே வந்திருப்பா. அப்போ தான் நீங்களும் இவனும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடியே ஜிம்மினும் வந்துட்டுருப்பாரு. நீங்கள் அவரையும் அதே இடத்துல பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் அந்த இடத்துல பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்குமே வந்து புரிஞ்சிருந்துருக்கும். அவங்க 2 பேரும் இப்போது ஏதோ அஃபேரில் இருக்க மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஜிம்மின் உங்ககிட்ட சண்டை போட்டு உங்களுக்கு அடிபட்டு ப்ரெசென்ட்டில் இந்த மாதிரி ஒரு நிலமையில இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ அன்றைக்கி ஜிம்மின் இவனை இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தது அபார்ஷன் பண்ணுறதுக்கு தான். அப்போவே இவன் வந்து ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. அப்போ ஜிம்மினுக்கு தெரியாது இல்லையா, இவன் வந்து ஹேஜன் கூட பழகிறது, ஒன்றா இருக்கிறதெல்லாம். ஸோ அதனாலேயே வந்து இவன் நான் என்னமோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிம்மின் கிட்ட சொல்லியிருந்தப்போ, ஜிம்மினும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து இவனை செக் பண்ணி பார்த்துருந்துருப்பாரு. அவங்களும் ப்ரெக்னென்ட் தான் அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் ஜிம்மினும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுருந்துருப்பாரு. அப்போ அந்த யோன் தான் அந்த குழந்தைய கலைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் கிட்ட சொல்லியிருந்திருப்பா. அந்த டைமில் ஜிம்மின் வந்து அந்த குழந்தைய கலைக்க வேண்டாம், நாம் அந்த குழந்தைய பெற்றுக்கலாங்கிற மாதிரி தான் யோன் கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் யோன் தான் இல்லை வேண்டாம், நாம் இந்த குழந்தைய இப்போது கலைக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி டிசைட் பண்ணி அந்த குழந்தைய வாண்டடாக கலைச்சிருந்துருப்பா. இப்போ அது எல்லாத்தையுமே வந்து இப்போது ஜிம்மினும் நினச்சி பார்க்குறாரு. இப்போ நினச்சி பார்த்துக்கிட்டே திரும்பவும் டாக்டரை பார்த்து, டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எனக்கு கடைசியாக ஒரே ஒரு வாட்டி என்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறேன் ப்ளீஸ் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரும் கேட்குறாரு. இப்போ டாக்டரும், ஜிம்மின் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? குழந்தை கிடைக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு வரம் மாதிரி. இது இங்கே இருக்க கப்புள்ஸ் 80%க்கு நேச்சுரலாக நடக்கிறதே இல்லை. உங்களுக்கே தெரியும்ல எவ்வளோ கப்புள்ஸ் குழந்தை இல்லாமல் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அதெல்லாம் தெரிஞ்சுமா இப்போ நீங்கள் உங்களுக்கு கடவுளாக பார்த்தா கொடுத்த குழந்தைய கலைக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள் ஜிம்மின், ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் நிதானமாக யோசிச்சு கூட முடிவெடுங்க, ஓகேவா? நான் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறேன். நல்லா யோசிச்சதுக்கப்புறமா அப்புறம் வந்து கூட உங்களுக்கு இந்த குழந்தைய கலைக்கிறது தான் சரின்னு போட்டுச்சுன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவருமே ஜிம்மின் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கிற மாதிரி டைம் கொடுக்குறாரு. ஆனால் இப்போ ஜிம்மினும் அதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல், இல்லை டாக்டர், இதில் யோசிச்சு பார்க்குறதுக்குன்னு எதுவும் கிடையாது. நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், இந்த குழந்தைய கலைக்கிறது தான் என்னோட விருப்பம். ஸோ அதனால் நீங்கள் அந்த குழந்தைய கலைச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது அவரும் சொல்கிறாரு. ஜிம்மின், நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைய கலைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக யோசிச்சு பார்த்துக்கோங்க.
பிகாஸ் நீங்கள் இப்போ குழந்தைய கழிச்சதுக்கப்புறம் மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை கிடைக்காமலும் போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஷோனோட கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடிக்கு அபார்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அவளுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அப்படிங்க மாதிரி இப்போ அவரும் சொல்லிடுறாரு. இப்போ ஜிம்மினும் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்படியே அமைதியாக இருந்துட்டு, இல்லை டாக்டர், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஜோனுக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு ஃப்யூச்சரில் குழந்தைய பொறுக்கலைனாலும் பரவாயில்ல, நாங்கள் குழந்தைய அடாப்ட் பண்ணி கூட வளர்த்துக்கிறோம், அதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இந்த குழந்தைய கலைச்சிடுங்க ப்ளீஸ் டாக்டர், உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், எனக்கு இந்த ஒரு வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்க மாதிரி இப்போ அவருமே டாக்டரோட கையை பிடிச்சி ஒரு மாதிரி கெஞ்சுறாரு. இப்போ அந்த டாக்டரும் சிம்மின் இந்த மாதிரி பேசுறதை கேட்டுட்டு இப்போ அவருக்குமே வந்து ஒரு மாதிரி கோவம் வருது. இவன் என்ன எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், சரியான நான்சென்ஸாக இருக்கா, இதுக்கப்புறம் குழந்தைய பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு கூட சொல்லி பார்த்தாச்சு. அப்போ கூட இவன் அதை பற்றிலாம் பெருசாக எதுவும் யோசிக்காமல் குழந்தைய கழிச்சிடுங்கன்னு சொல்கிறான். சிவனுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இல்லையா? சிவனுக்கெல்லாம் குழந்தை வேணும்னு நினைக்கிறப்ப கிடைக்காம இருக்கும்போது தான் அப்போதான் அவன் பண்ண தப்பு என்னன்னு புரியும். அப்போ தான் குழந்தையோட அருமையும் அவனுக்கு தெரியும். அப்படிங்க மாதிரி தான் இப்போ அந்த டாக்டரும் மனசுக்குள்ளேயே ஜிம்மினை திட்டிட்டு ஜிம்மினை பார்த்து, சரி ஓகே ஜிம்மின், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் குழந்தைய கலைக்க சொல்கிறேன், அப்புறம் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் நர்ஸ் உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் சைன் கேட்பாங்க, அந்த சைனையும் பண்ணிடுங்க, பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்க மாதிரி தான் இப்போ சொல்லிவிட்டு ஜிம்மினை வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாரு. இப்போ ஜிம்மினும் அவர் ஒத்துக்கிட்டதுனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், இந்த இந்த உதவியை நான் என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் அப்படிங்கிறத இப்போ ஒரு மாதிரி உளர்றாரு. அதை கேட்டதும் இந்த டாக்டரும், என்ன உதவியா? ஆ இல்லை டாக்டர், நான் அது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி, நீங்கள் அந்த அபார்ஷனுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இப்போ அவரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ இந்த ரூம்குள்ளே ஜிம்மினும் டாக்டரும் பேசுனது எல்லாத்தையுமே இப்போ அந்த யோனுமே வந்து ஒட்டுக்கிட்டு இருந்திருப்பா. ஸோ அதனால் இப்போ அவளுக்குமே வந்து நல்லா புரிஞ்சிருச்சு அவள் குழந்தைய கலைக்க போகிறாங்கன்னு. ஸோ அதனால் இப்போ அவளுமே இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. பிகாஸ் அவள் ஜிம்மின் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டா. ஆனால் ஜிம்மின் தான் அவளை ஏற்றுக்கிற நிலமையிலே இல்லையே. அப்படி இருக்கிறப்போ அட்லீஸ்ட் ஜிம்மின் மூலமாக கிடைக்கிற அந்த குழந்தையாவது அவள் பெற்றுக்கிட்டு அதை வச்சு ஜிம்மின் கூட ஒன்று சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்திருப்பா. ஆனால் ஜிம்மின் அதையுமே வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி அதுக்கு நான் வாய்ப்பே தரமாட்டேங்கிற மாதிரி தான் அந்த குழந்தைய கலைக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ அதனால் யோனுமே வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கா. பிகாஸ் சொல்லப்போனால் இப்போ யோனுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை, அவள் அந்த குழந்தைய கலைச்சி தான் ஆகணும். அதனாலே இப்போ அந்த யோனும் இப்போது அவளோட பெட்டில் படுத்துட்ருக்கா. அவளை சுற்றி இப்போது நர்ஸுமே வந்து அவளுக்கு எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அப்போ கூட யோன் வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நினச்சிட்டு இப்போ அவளும் அந்த பெட்லேயே அப்படியே படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. எங்கள் ஜிம்மின்னு ஃபோன் இருக்க அந்த ரூமுக்கு வெளியே தான் அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பிகாஸ் எப்படா இந்த ப்ராசஸ் முடியும், எப்படா அந்த யூனை ஆறு விட்டு விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படி அவர் பரபரப்பாக இருக்கிற டைமில் இப்போது கரெக்டாக அவரோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ அதனால் இப்போ அவருமே வந்து அந்த காலை வந்து யாருன்னு எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் வைனை போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் தான் ஜிம்மினுக்கு கால் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஜிம்மினும் நீங்கள் தான் கால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு அந்த கால் அட்டன் பண்ணி, சொல்லுவேன், என்னாச்சு, எதுக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரும் கேட்குறாரு. இப்போ நீங்களும் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே, ஸோ நீங்கள் இப்போது எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்ன ஜோயன், ஏன் ஒரு மாதிரி
டென்ஷனாக இருக்க மாதிரி பேசுகிற? நீ நல்லா தானே இருக்க? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அப்படிங்க மாதிரி இப்போ அவரும் ஒரு மாதிரி கேட்குறாரு. சார், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு உடனே வர முடியுமா? ஏன், என்னாச்சு? ஆ சார், அது நம்ம ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் இப்போது ஒன்றா வந்து உங்களை பார்க்கணுங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்க மாதிரி இப்போ நீங்களும் சொல்கிறீங்க. என்ன, இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா வந்து நம்ம கம்பெனியில் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்களா? ஆனால் எதுக்கு? அவங்களுக்கு என்ன வேணுமா? சார், அது எனக்கு தெரியல. அவங்க உங்களை பார்க்கணுங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க சார். நான் எவ்வளவோ அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன். ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்களை கால் பண்ணி சீக்கிரம் வர வைக்க சொன்னாங்க சார். அப்படிங்க மாதிரி இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி பதட்டப்பட்டுக்கிட்டே சொல்கிறீங்க. இப்போ ஜிம்மினும் நீங்கள் ஒரு மாதிரி பதட்டப்பட்டு பேசுறதை பார்த்துட்டு, இங்கே பாரு வேன், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீ அவங்கள மீட்டிங் ஹாலில் உட்கார சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு போய் உன்னோட வேலையை பாரு. அவங்கக்கிட்டலாம் நீ எந்த பதிலும் பேச வேண்டாம். இப்போ நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரேன். ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன். ஸோ அது வரைக்கும் நீ அவங்கக்கிட்ட எந்த ஒரு பேச்சும் கொடுக்க வேண்டாம். நீ அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி ஏறு. அப்படி மாதிரி தான் இப்போ அவரும் சொல்லிட்டு உங்ககிட்ட. இப்போது அவர் வேகமாக இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. இப்போ நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் தான் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணான்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஜிம்மினை பார்க்கணும், அவனை கூப்பிடுங்கிற மாதிரி தான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மீட்டிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு இப்போ நீங்களுமே வந்து அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி இன்னும் அவர் ஒரு 10 மினிட்ஸ் வந்துடுன்னு சொன்னார், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க உங்கள் பேச்செல்லாம் வந்து சுத்தமாக கேட்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களாம் உங்ககிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஹாஷாக தான் நடந்துக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு வழியில் இல்லையா? அதனால் நீங்களுமே இப்போது ஒரு மாதிரி அவங்கள சமாளிக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. கூட ஹாங்குமே தான் இருக்கார். ஆனால் அவராலையுமே வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு பதில் சொல்ல முடியல. பிகாஸ் ஹாங்குமே வந்து இந்த கம்பெனியில் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி தானே. ஜிம்மின் பண்ணுற ப்ராஜெக்டில் அவருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ என்ன டிஃப்ரெண்ட்னா, அவங்க வந்து ஜிம்மின் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து ஒர்க் பண்ணல. இப்போது அவங்க தான் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அதனாலேயே வந்து இப்போது ஹாங்குமே வந்து அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அவருமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி திணறாரு. ஸோ இப்படியே நீங்கள் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக இப்போ ஜிம்மிங்குமே அந்த ஆஃபீஸ்க்கு வேகமாக வந்திருப்பார். இப்போ அவருமே வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வேகமாக வந்து இப்போ கரெக்டாக அந்த மீட்டிங் ஹாலோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வேகமாக வந்து அவரோட சீட்டில் வந்து உட்கார்றாரு. இப்போ ஜிம்மின் வந்ததை பார்த்ததும் தான் உங்களுக்கு இப்படி மாதிரி உயிரை வந்த மாதிரி இருக்குது. இப்போ அவரோட சீட்டில் போய் எப்படியே உட்காந்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக இப்போ வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரும் கேட்குறாரு. அதில் ஒருத்தர், இங்கே பாருங்கள் மிஸ்டர் பாக், நாங்கள் ஒன்றும் இங்கே வேணும்லாம் வந்து பிரச்சனை பண்ணல. நாங்கள் உங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் இப்போ வரைக்குமே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கீங்க. அதுக்கு பதில் கேட்டு தான் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படிங்க மாதிரி இப்போ அவரும் சொல்கிறாரு. என்ன பதில் வேணும் உங்களுக்கு? நான் தான் அக்ரிமெண்ட் போடும்போதே தெளிவாக சொன்னேன்ல, ப்ராஜெக்ட் முடிய எப்படியும் ஒரு 6 மந்த் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுன்னு தானே அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணீங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ இதுக்காக இங்கே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்க மாதிரி இப்போ அவரும் கோமா கேட்குறாரு. இங்கே பாருங்கள் ஜிம்மின், நாங்கள் ஒன்றும் வேணும்னு வந்து இங்கே பிரச்சனை பண்ணல. நீங்கள் 6 மாதம் பண்ணி முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட அமௌண்ட் வாங்கினீங்க. ஆனால் இப்போவே 3 மாதம் ஆகிடுச்சு. 3 மாதம் ஆகியும் நீங்கள் அதை இன்னும் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிங்களா, இல்லை இந்த ப்ராஜெக்ட் என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டையும் எங்ககிட்ட கொடுக்காமல் இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு டவுட் வராதா நீங்கள் எங்களோட பணத்தை ஏமாற்றிடுவீங்கன்னு? அதனால தான் நாங்கள் இப்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்போது அவங்களுமே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அதை கேட்டுட்டு அவங்கள பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டே, வைன், என்னோடய டேபிளில் ஒரு ஃபைலெலாம் இருக்கும், ஃபைலெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து சொல்கிறாரு. இப்போ நீங்களும் சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபைலில் எடுக்க போகிறீங்க. இப்போ திரும்பவும் ஜிம்மின், டேபிள் மேலே இல்லை வைன், கீழே ட்ராவில் வச்சுருப்பேன் பாரு, அந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வா
அப்படிங்க மாதிரி இப்போ உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறாரு. இப்போ நீங்களும் சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சிவன் கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ ஜிம்மின் அந்த ஃபைல் எல்லாம் வாங்கிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி தூக்கி போடுறான். இதுதான் நீங்கள் கேட்ட அப்டேட்ஸ். அதில் இருக்க எடுத்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனுமே ஒரு மாதிரி கெத்தா அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது அவங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. என்ன ஜிம்மின் இப்படி நடந்துக்கிறா அப்படிங்க மாதிரி. இருந்தாலும் அவங்க வேறு வழி இல்லாமல் ஜிம்மின் தூக்கி போட்டு அந்த ஃபைல் எடுத்து அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி எப்படியே படித்து பார்க்குறாங்க. படித்து பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அவங்களுமே ப்ராஜெக்ட் நல்லபடியாக தான் போயிட்டுருக்குன்னா அதை ஏன் நீங்கள் எங்ககிட்ட அப்டேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதை நீங்கள் எங்ககிட்ட அப்டேட் பண்ணியிருந்தா நாங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வந்து பேச போகிறோம் அப்படிங்க மாதிரி தான் அப்போ அவங்களும் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை நம்பி என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட பணத்துக்கெல்லாம் நான் பொறுப்பு. அதனால் தயவு செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. அப்போ தான் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை விட 5 மடங்கு லாபத்தை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். தேவையில்லாமல் ஏதாவது இடையில வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண வேண்டிய நிலமை வரும். அப்படி ஒருவேளை நான் கேன்சல் பண்ணேன்னா யாருக்கு அதிகமாக நட்டம் ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இப்போது தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரும் சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே அதை கேட்டுட்டு ஓகே மிஸ்டர் பாக் ஜிமின், நாங்கள் இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேல் ப்ராஜெக்டில் எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நீங்கள் எங்களுக்கு மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நாங்கள் ப்ராஜெக்ட் என்ன நிலமையில் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்களும் அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஒரு மாதிரி கோமா உட்காந்துட்டு இருக்காரு. பிகாஸ் அவங்கெல்லாம் இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு ஜிம்மினுக்கு கொஞ்சம் கூட நினச்சிருந்துருக்க மாட்டார். அதனால தான் இப்போது அவங்களாம் போனதுக்கப்புறம் அந்த ரூமில் நீங்களும் ஹாங்கும் தான் இருக்கீங்க. இப்போ ஹாங்கும் ஜிம்மினை பார்த்து சாரி ஜிம்மின், நான் அவங்கள எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் என்னால் அவங்கக்கிட்ட பேசவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக பேசிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் உனக்கு கால் பண்ண சொல்லி வர வச்சேன். நீ இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே நினச்சி நீ டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயாக விடு. அவங்க ஜஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸ் தானே. ஸோ அதனால் இப்போ அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்துருக்கும். நீ அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாத ஜிமின், இனிமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹாங்கும் அவரோட சேர் விட்டு அப்படியே எழுந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. இப்போ வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஹாங் உங்களை பார்த்து ஒயன், நீ கொஞ்சம் என் கேபினுக்கு வரம்பியா அப்படிங்க மாதிரி உங்களை கேட்குறாரு. இப்போ நீங்களும் ஹாங்கை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. ஜிம்மினும் ஹாங்க அந்த மாதிரி கேட்டதை அவருமே நோட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இப்போ நீங்களும் ஒரு மாதிரி அப்படியே அப்படிங்க மாதிரி தலையை அசைக்கிறீங்க. இப்போ ஜிம்மினும் அதை நோட் பண்ணிவிட்டு ஒயன் ஒரு நிமிஷம் நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து சொல்கிறாரு. இப்போ நீங்களுமே ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மினும் ஸ்டில் உங்களை அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனால் ஹாங்கு இப்போது சரி ஒயன், நீ ஜிம்மின்கிட்ட பேசிட்டு அப்புறமா என்னை வந்து பாரு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இப்போ அவரும் போயிடுறாரு. பிகாஸ் ஜிம்மின் எதுக்காக ஹாங் உங்களை கூப்பிட்றப்போ நீங்கள் போகக்கூடாதுங்கிற மாதிரி தடுத்தாருனா, பிகாஸ் ஜிம்மினுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, நீங்களும் ஹாங்கும் ஒரு காலகட்டத்தில் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அதுவும் நீங்கள் பிரேக்கப் கூட பண்ணிக்கல, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரேக்கப் கூட சொல்லாமல் பிரிஞ்சிருந்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜிம்மினை நீங்கள் இப்போ வெறுத்து ஒதுக்கிறதுனால நீங்கள் திரும்பவும் போய் அந்த ஹாங்கையே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜிம்மின் கூட சேர்ந்து எப்படி நீங்கள் வாழ்வீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஜிம்மின் யோசிச்சுட்டு இப்போல்லாம் ஹாங்கிட்டே உங்களை விடுறது கிடையாது. நீங்கள் ஹாங்கிட்ட போய் பேசினாலும் சரி, இல்லை ஹாங் வந்து உங்ககிட்ட பேசினாலும் சரி, அதை பார்த்தாலே ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக கோவம் வர ஆரம்பிச்சிடும். உங்களையும் ஹாங்கையும் ஒன்று சேர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஜிம்மினுமே நினைப்பாரு. ஸோ அதனால தான் ஹாங் உங்களை கூப்பிடும்போது ஜிம்மின் நீங்கள் போகக்கூடாதுங்கிற மாதிரி நிற்க வந்துட்டு இருப்பாரு. இப்போ நீங்களும் ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. அதனால் ஜிம்மின் கிட்ட ஸோ எதுக்காக நிற்க சொன்னீங்க அப்படிங்க மாதிரி இப்போ கேட்குறீங்க. இப்போ அவரும் உங்களை பார்த்துக்கிட்டே அந்த சேர்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு
உங்ககிட்ட மெதுவாக நடந்து வராரு. ஸோ நீங்களுமே அப்படியே அவங்கக்கிட்ட வரத ஸ்டில் அதே இடத்துல அப்படியே தான் நின்று பார்க்குறீங்க. இப்போ அவர் உங்ககிட்ட வந்துட்டு உங்களை பார்த்து வைன் அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஹர்ஷா பேசிட்டாங்களா என்ன? ஆ இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா ஃபோனில் நீ ஒரு மாதிரி டென்ஷனாக பேசுனல்ல, அதான் கேட்டேன். அவங்க எதுவும் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு மாதிரி கேராக கேட்குறாரு. இப்போ நீங்களும் அவரை இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு இல்லை, அவங்க அந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவும் நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களும் அந்த இடத்துட்டு போகலாங்கிற மாதிரி திரும்புறீங்க. இப்போ சடனாக சிமின் உங்களோட கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. அதனால் நீங்களுமே அப்படியே ஒரு மாதிரி ஜிமின் மேலே போய் அப்படியே ஒரு மாதிரி ஹிட்டாகி நிற்கிறீங்க. அண்ட் தென் உங்கள் கையில் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி எப்படி கீழே விழுந்துடுது. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இப்போது ஜிமின் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. அப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டே ச்சீ நான்சென்ஸ் அப்படி மாதிரி இப்போ நீங்கள் அவரை பார்த்து திட்டிட்டு அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியே வந்துடுறீங்க. இப்போ ஜிமினும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு அவருமே உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. பிகாஸ் ஜிமின் அவர் வேணும் தான் உங்களோட கையை பிடிச்சி இழுத்து அவர் மேலே மோத வச்சுருந்துருப்பாரு. அதனால தான் இப்போ அவருமே ஒரு மாதிரி அதை நினச்சி சிரிக்கிறாரு. அண்ட் நீங்கள் அந்த ரூம் விட்டு வெளியே வந்திருப்பீங்களா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஹாங்கோட ரூமுக்கு தான் போகிறீங்க. இப்போ ஹாங்கோட ரூமுக்கு போனதும் ஹாங்குமே உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி ஹம்பிளாக தான் நடந்துக்க ஆரம்பிச்சிருப்பாரு. பிகாஸ் அவருமே வந்து உங்ககிட்ட ஒரு காலத்தில் லவராக தானே இருந்தார். அதனாலே உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து உங்களை ஒரு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் இப்போ அவருக்கு இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆனது தான். அதுதான் அவரோட ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பிகாஸ் அவருக்கு தெரியாது இல்லையா நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணீங்க. இப்போது நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கீங்களா இல்லை இல்லையாங்கிறது அவருக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் இப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, நீங்கள் இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவர் நினச்சிருந்துருப்பாரு. ஆனால் அதுக்காக உங்களை அப்படியே விடுறதுக்கும் அவருக்கு மனசு இல்லை. என்னதான் இருந்தாலும் நீங்கள் அவரை லவ் பண்ண பொண்ணு இல்லையா. ஸோ அவ்வளோ சீக்கிரம் பசங்கனால அவங்களோட லவ்வர்ஸை மறக்க முடியாது இல்லையா. அதனாலேயே உங்ககிட்ட எப்பவும் ஒரு மாதிரி கேரோடையும் லவ்வோடையும் நடந்துப்பார். அதுவும் ஒரு லிமிட்டுக்குள்ளே தான். அவரோட லிமிட்டை தாண்டி அவர் உங்ககிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டார். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் திரும்பவுமே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்கிறது உங்களுக்கு அவர் நடந்துக்கிறது மூலமாகவே உங்களுக்கு புரிஞ்சிருந்துருக்கும். ஸோ அதனாலேயே நீங்களுமே வந்து கூட ஒரு மாதிரி நல்ல விதமாக தான் பழகுவீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் மன்னிச்சிட்டிங்களான்னு கேட்டால் மன்னிக்கலை. பிகாஸ் அவன் பண்ணது ஒரு தப்பு தான். அன்றைக்கி மட்டும் அவன் நீங்கள் கால் பண்ணும்போது கால் அட்டன் பண்ணியிருந்தானா நீங்கள் இன்றைக்கி இந்த நிலமையில இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு கோபம் உங்களுக்கு இப்போவுமே மேலே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நினைக்கிறீங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது ஸ்டில் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அதுவும் அந்த காலை அட்டன் பண்ணாதனால. ஸோ இப்படி தான் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகிட்ருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஜிம்மினை இப்போ சுத்தமாக மறந்துட்டீங்க. அவனை கண்டுக்கிறதே இல்லை. எப்பவுமே நீங்கள் ஒரு மாதிரி கூட தான் ஒரு மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இப்போது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போது உங்களுக்கு மேனேஜ் ஆனதானே நினச்சி அவனுமே உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகிட்டுருக்கான். அதுவும் வெளியில். ஆனால் அவனுக்குள்ளே இன்னுமே உங்களை காதலிச்சுட்டு தான் இருக்கான். ஸோ இப்படியே இருக்க ஒரு நாள் நீங்கள் உங்களோட டேபிள் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ உங்களோட டேபிள் கிட்ட வராரு. வைன் இந்தா, இந்த காஃபி குடிச்சிட்டு வேலை பாரு, நான் உனக்காக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு காஃபி கப்பை உங்ககிட்ட கொடுக்குறாரு. இப்போ நீங்களும் அதை பார்த்துட்டு ஓ தேங்க்ஸ் ஆக்சுவலி எனக்கு இப்போது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. நான் ஏதாவது சாப்பிட்லான்னு தான் நினச்சேன். நல்ல வேலை நெய்யே கொண்டு வந்து தந்துட்டேன், தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நீங்களும் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கூட உங்கள் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உங்கள் கிட்ட உட்காந்து தான் உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்களும் பார்த்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் பேசிகிட்ருக்கீங்க. அப்படி நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு சிரிச்சிருக்கிறத இப்போ ஜிம்மின்மே வந்து நோட் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ அவருமே உங்களை அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி தான் பார்த்துட்ருக்காரு. உங்களையும் அந்த நீங்களும்
ஜிமின் பார்க்குறத கண்டுக்காம, அந்த ஹாங் கூட ஒரு மாரி அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு, அவன அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மினுக்கும் அவனுக்கு பயங்கரமா பொசசிவ் ஆகுது. பிகாஸ் நீங்க ஹாங் கூட பேசினா பரவாயில்ல. இப்போ நீங்க ஹாங்க ஒரு மாரி அடிச்சுட்டு, அவன டச் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அதனாலேயே இப்போ ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு மாரி வயிறெல்லாம் எரியுது. நீங்க இந்த மாரி பண்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னும் சொல்லப்போனா உங்கள ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். நீங்களும் ஹாங்கும் பாஸ்ட்ல லவ்வரா இருந்தீங்க அப்படிங்கிறது. பிகாஸ் நீங்க தான் ஹாங் கூட ஒரு நாள் பேசும்போது, ஹாங்க அவரோட கன்னத்திலேயே அறைஞ்சிருப்பீங்க இல்லையா? அவர் உங்கள பார்த்து தப்பா பேசினாரு அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ அந்த இடத்துல மின்னும் காங்கும் இருந்திருப்பாங்கல்ல. அவங்க தான் இந்த மாரி நீங்க ஹாங்க கன்னத்திலேயே அறைஞ்சத எல்லாத்துக்கிட்டயுமே ஆஃபீஸ் முழுக்க பரப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்குமே புரிஞ்சிருந்திருக்கும். நீங்களும் ஹாங்கும் ஒரு காலகட்டத்தில் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது. இப்போ எல்லாருமே ஆஃபீஸில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஸ்டில் நீங்களும் ஹாங்கும் ஒரு மாதிரி இன்னுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஏதோ சின்னதாக சண்டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஜிம்மிக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் அவனால் என்ன பண்ண முடியும்? அவனால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் இப்போ அவனுமே ஒரு மாதிரி பொறுமையாக தான் வந்திருப்பாரு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹாங்கிட்ட நடந்துக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எப்படி ஹாங்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்த்து இப்போ கோவப்படுறாரு. ஒரு காலத்தில் ஜிம்மின் உங்களுக்கு ஹஸ்பண்டாக இருந்தவர் தான். இருந்தாலும் ஜிம்மினுக்கு அப்படி கிடையாது. இப்போது அவர் உங்களை இப்போ வரைக்குமே அவரோட ஒய்ஃபாக தான் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனாலே இப்போ அவருக்குமே ஒரு மாதிரி பயங்கரமாக ஜலஸ் ஆகுது. இப்போ அந்த கோபத்திலேயே உங்களுக்கு அவர் கால் பண்ணுறாரு. இப்போ நீங்களும் அந்த கால் அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணிவிட்டு இப்போ ஜிம்மோட ரூம் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ பார்த்தா அந்த ஸ்க்ரீனால் அந்த ரூம் ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் ஜிம்மின் உங்களால் பார்க்க முடியல. இப்போ காலையே நீங்கள் என்னங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவரும் ஒரு மாதிரி கோவிச்சுக்கிட்டு என் கேபின் உடனே வா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணின்றாரு. ஸோ அதனால் இப்போ நீங்களுமே ஹாங்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஹாங், ஜிம்மின் உள்ளே கூப்பிட்றான், நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன், போய் உன்னோட ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நீங்களுமே எங்களோட பிளேஸ்லேருந்து எழுந்திரிச்சு இப்போ ஜிம்மின் ரூமுக்குள்ளே போகிறீங்க. இப்போ ஜிம்மின் தான் ஒரு மாதிரி அப்படியே திரும்பி நின்றுக்கிட்டு அங்கே இருக்க அந்த விண்டோ வழியா வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. சொல்லப்போனால் இப்போ அவர் ஒரு மாதிரி கோவமாக தான் இருக்காரு. இப்போ அந்த கோவத்தோடையே தான் வெளியே ஒரு மாதிரி நின்று பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்களும் சார் எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ உங்களோட வாய்ஸ் கேட்டதும் இப்போ ஜிம்மினும் திரும்பி அப்படியே அவங்கள மெதுவாக பார்க்குறாரு. அண்ட் அவர் பார்க்குற பார்வையே உங்களுக்கு புரிஞ்சிடுது அவன் ஏதோ ஒரு மாதிரி கோவமாக இருக்கான் அப்படிங்கிறது. ஸோ அதனாலே நீங்களும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம ஸ்டில் அதே இடத்துல அப்படியே தான் நின்று பயப்படாமல் ஜிம்மினையும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மினும் அப்படியே மெதுவாக உங்ககிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்காரு. அண்ட் அவர் வர வர அவரோட பார்வையும் அப்படியே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. இப்போ நீங்களும் அதை அப்படியே நோட் பண்ணுறீங்க. இப்போ அந்த பார்வை ஒரு மாதிரி கோவமான பார்வையும் இல்லாமல் பொறாமையான பார்வையும் இல்லாமல் நீ எனக்கு மட்டும்தாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்களுமே அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே அவர் உங்ககிட்ட அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸாக வந்திருப்பார் இல்லையா? ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட அப்படியே ஒரு மாதிரி நெருக்கமாக வந்திருப்பார். அதனால் நீங்களுமே அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி நகர்ந்து போகிறீங்க. ஸ்டில் ஜிம்மினும் உங்களை அப்படியே தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே உங்கள் முன்னாடி நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் நீங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி மெதுவாக நடந்து போயிட்டு அங்கே இருக்க அந்த டேபிள் அப்படியே ஒரு மாதிரி இடிச்சு நிற்கிறீங்க. அப்படி இடிச்சு நின்றுட்டு ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பார்த்துட்டு சார் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும்போதே இப்போது அவர் டக்குன்னு உங்களுக்கு உங்களோட லிப்லேயே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதனால் இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அந்த டேபிளில் தானே ஒரு மாதிரி இடிச்சு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த டேபிள்லேயே உங்களோட கையை வச்சு க்ரிப்காக அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ ஜிம்மின் உங்களை அப்படியே ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே அவரை பிடிச்சி பின்னாடி தள்ளி விடுறீங்க. இருந்தாலும் ஜிம்மின் உங்களை விடாமல் திரும்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கிஸ் பண்ணுறாரு. அதனால் இப்போ நீங்களுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அவரை பிடிச்சி
இப்போ வேகமாக பின்னாடி தள்ளி விடுறீங்க. இப்போ அவருமே விட்டு ஒரு 2 அடி பின்னாடி போய் நிற்கிறாரு. அப்படி அவர் பின்னாடி போய் நின்னதும் இப்போ நீங்கள் தான் டேபிள் மேலே அவர் குடிக்கிறதுக்காக கிளாஸில் வாட்டர் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வாட்டரை இப்போ எடுத்து இப்போ டக்குன்னு அவரோட மூஞ்சிலே ஊற்றிடுறீங்க. இப்போ ஜிம்மினும் அதை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல நிற்கிறாரு. இப்போ உங்களுக்கு தான் இப்போ பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. அதனால் அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அவர் மூஞ்சில தண்ணி ஊற்றிட்டு அந்த கிளாஸ் உங்கள் கையில் தான் அப்படியே வச்சுருந்துருப்பீங்க. இப்போ அந்த கிளாஸை அப்படியே கீழே போட்டு வேகமாக உடைக்கிறீங்க. அப்படி உடைச்சிட்டு இப்போ ஜிம்மினே அப்படியே ஒரு மாதிரி கோமா பார்த்து, ச்சீ உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமானங்கிறது கிடையாதா? எவ்வளோ சொன்னாலும் திரும்ப திரும்ப வெக்கமே இல்லாமல் என்கிட்ட வந்துட்டே இருக்க. இப்படி என்கிட்ட பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லை? நீங்க பார், இதுதான் கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பண்ணா நான் உடனே மயங்கி உன் பின்னாடி வந்துடுவேண்ணா. நான் அன்னைக்கு சொன்னது தான். இனி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது. நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான். அதனால் நான் உனக்கு என்றைக்குமே மன்னிப்பே தர மாட்டேன். அப்புறம் நீ செஞ்சதை மறக்கவும் மாட்டேன். அதை நான் சாகிற வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால் ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்க. அதான் உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். அப்படி மாதிரி இப்போ ஒரு பாதை திட்டிட்டு இப்போ அந்த ரூம் விட்டு வேகமாக வெளியே வரீங்க. அப்படி நீங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அப்படிதான் ஒரு மாதிரி ஷாக்கியாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்களுமே அவங்க அந்த மாதிரி நின்று பார்க்குறத பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் அவங்க எதை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் நோட் பண்ணுறீங்க. பார்த்தா இப்போது எல்லாருமே ஜிம்மினோட ரூமை தான் பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் ஜிம்மின் உங்களை கிஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த டேபிள் மேலே உங்களோட கையை வச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அப்போது அங்கே இருக்க ஒரு சுவிட்சை தெரியாமல் அமைக்கி விட்டுருந்துருப்பீங்க. பிகாஸ் அதுதான் வந்து ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கும் ஆகிற சுவிட்சு. நீங்கள் ஜிம்மின் ரூமுக்குள்ளே வரும்போது அந்த ஸ்க்ரீன் க்ளோஸில் தான் நடந்திருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஸ்க்ரீனை தெரியாமல் தொட்டதுனால இப்போ அந்த ஸ்க்ரீன் திரும்பவுமே இந்த ஓப்பன் ஆகியிருக்கும். அதனால் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நீங்களும் ஜிம்மினும் உள்ளே பண்ணுறத பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிம்மினோட முகத்தில் தண்ணியை ஊற்றிட்டுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்த்து ஏதோ சொல்லி திட்டினது அது எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்களும் அதை பார்த்துட்டு அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நீங்கள் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. இப்போ ஜிம்மின் தான் நீங்கள் இந்த மாதிரி அவரோட முகத்தில் தண்ணி ஊற்றி விட்டு அவரை பார்த்து திட்டிருந்துருப்பீங்களா, அதெல்லாமே இப்போது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவர் நினச்சி கூட பார்த்துருந்துருக்க மாட்டார் நீங்கள் இந்த மாதிரி அவர்கிட்ட நடந்துப்பீங்கன்னு. அதுவும் இல்லாமல் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்ததுனால அவருமே வந்து ஒரு மாதிரி தான் தலை குனிஞ்சு போய் நிற்கிறாரு. இப்போது ஜிம்மினுக்கு இருந்தால் கொஞ்சம் ஹோப்புமே போயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி அவர்கிட்ட நடந்துக்கிறதுனால. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்களா, நான் சாகிற வரைக்கும் நீ பண்ணதை மறக்கவும் மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன்னு. ஸோ அதெல்லாமே இப்போ நினச்சி பார்த்துட்டு இப்போ அவருக்குமே வந்து சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு. இனிமே நீங்கள் அவர் கூட ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டேங்கன்னு. ஸோ அதனாலேயே இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி சோகமாகவே அதே இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்காரு. சரி, ஓகே மீன்ஸ் நான் இதோட இந்த ஒன் ஷாட் அப்படியே முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட் கேட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவரை எங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வீட்டி. டாடா, பாய் பாய்.